வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7. ஸோ நம்ம கொஞ்சம் அசந்தோன்னா அடுத்த வீடியோ போட்டுடுறாங்க. 2 வீடியோ வந்துருச்சு ஐஷுக்கு. நேற்று நைட்டு ஒரு வீடியோ, இப்போ பார்த்தா 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ. ஸோ ஒன்று வந்து ஜோ மைக்கேல், இன்னொன்று தாரா. ஸோ இந்த 2 வீடியோவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இவங்க உள்ள என்ன பாடுபடுத்தினானுங்க, 10-12 பேர் சேர்ந்துட்டு அர்ச்சனாவை என்ன புள்ளி, அநியாயத்துக்கு புள்ளி பண்ணானுங்க. அந்த எபிசோட்லாம் திருப்பி பார்த்தோம்னா நமக்கு பயங்கர என்ன சொல்கிறது, இவங்க மேலெல்லாம் இன்னும் அந்த கோவம் குறையவே மாட்டேங்குது. நேற்று நைட்டு திருப்பி பார்த்தேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து இவங்கெல்லாம் அந்த உருட்டுனா கூட ஸோ இவங்களெல்லாம் நம்ம மன்னிக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு தான் அதெல்லாம் பார்க்குறப்ப இருக்குது. இந்த கிரப்பின்னு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. முதல்ல வந்து இந்த தாரா கேட்ட 2-3 கேள்விகள். முதல்ல என்னென்னா இந்த நிக்சனை பற்றி கேட்டாங்க. ஸோ நிக்சனை பற்றி கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிக்சன் இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங், நிக்சன் இஸ் எ கிரேட் டேலண்ட், அவருக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அவருக்கு எனக்கும் உள்ள பாண்ட் வந்து ஹெல்த்தியாக இல்லை, என்னோட ஃப்யூச்சருக்கும் அவரோட ஃப்யூச்சருக்கும் ஹெல்த்தி இல்லை அப்படின்னு எங்கள் வீட்டில் நினச்சாங்க. ஸோ சின்ன பசங்க நாங்கள் தவறு பண்ணுறது இயல்பு தான், அந்த தவறு பண்ணோம், அதை தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கிட்டோம். ஸோ அதோடு அதை முற்றுப்புள்ளி வச்சுட்டேன், அவ்வளோதான், இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளுக்குள்ளே சில தவறான விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தது, ஃபிசிக்கலாக டச் பண்ணி இது பண்ணதெல்லாம் அதை தான் சொல்கிறாங்க. அவங்க அதை டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அமீர்னால தான் இந்த வாய்ப்பு கிடச்சிதா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு குழப்பமான பதில் சொன்னாங்க. அதாவது நான் டான்ஸில் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னுடைய குரு அமீர் தான், அவர் தான் எனக்கு டீச்சர், அவர்னால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் பிக் பாஸ்க்கு வந்தது அவர் மட்டும்தான் காரணமானு எனக்கு தெரில. அது ஏதோ என்கிட்ட ஏதோ யூனிக்காக பிக் பாஸ் டீம் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது உண்மை இல்லை. என்னை பொறுத்தவரையே இது முழுக்க நெப்போட்டிசம் தான். என்னை எப்படி நெப்போட்டிசம் கேட்குறீங்கன்னா, அமீர் பாவனி, ஸோ இப்போ அவங்க ஜோடி ஆகிட்டாங்க. ஸோ அமீர் வீட்டிலேருந்து ஒரு ஆள், அது வந்து ஐஷு. அதே மாதிரி இவங்க வனிதா விஜயகுமாரோட பொண்ணு இவங்க ஜோவிகா, அதனால ஜோவிகா. ஸோ இப்படி தான் வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இண்டிவிஜுவலாக கிடைச்ச வாய்ப்பை விட இந்த மாதிரி இப்போ மணி ரவீனா 2 பேருக்கும் காம்போவாக கிடச்சிது. வர்றப்பவே காம்போ ஆஃபரு, 2 பேரும் போய் லவ் கண்டென்ட் பண்ணணும், இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு. இப்போ பிரதீப் ஆண்டனிக்கு எப்படி வாய்ப்பு கிடச்சிச்சின்னா, பிரதீப் ஆண்டனி சீசன் 3ல் வந்த கவினை ஒயில்டு கார்டில் ஃப்ரீஸ் ரவுண்டில் வந்து அரைஞ்சார் கன்னத்தில். அதாவது பிரதீப் ஆண்டனி நடிகருங்கிறதுனால இந்த வாய்ப்பு கிடைக்கல, அவர் கவினோட ஃப்ரெண்டு, கவினை வந்து கன்னத்தில் அரைஞ்சார் சீசன் 3 ஃப்ரீஸ் ரவுண்டில். அதனால தான் பிரதீப் ஆண்டனிக்கு வாய்ப்பு கிடைச்சிது. மற்றபடி அவருடைய தனிப்பட்ட திறமையினால் இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இப்படி தான் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீங்கள் நிறைய கண்டஸ்டன்ட் எடுத்து பார்த்தா உங்களுக்கு அதில் தெரிஞ்சுக்க முடியும். சில பேர் இண்டிவிஜுவலாக திறமையோடு கிடைச்சவங்களும் இருக்காங்க, அவங்களுடைய திறமைக்காக இல்லை சீரியலில் நடித்ததுக்காக அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. இப்போ விஷ்ணு, அர்ச்சனா, மணிச்சந்திரா டான்ஸு திறமை இருக்குது அவருக்கு, ஸோ அது ஒரு திறமை. விஷ்ணு, தினேஷ், இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை. அதே மாதிரி மாயா நடிகைங்கிற ஒரு அந்த விஷயம், இவங்க யூடியூபர் பூர்ணிமா, அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. கூல் சுரேஷ் கொஞ்சம் பாப்புலரான ஆள், கொஞ்சம் என்ன சொல்கிறது நெகட்டிவ் பப்ளிசிட்டி அவருக்கு, அந்த மாதிரி ஆள். அப்படி அந்த மாதிரி தான் வாய்ப்பு கிடைச்சது. இது முழுக்க அமீர் தான் காரணம் ஐஷுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு. ஐஷு கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை. அவங்க வந்து பிரதீப், அர்ச்சனா, அதே மாதிரி முக்கியமாக அர்ச்சனா, அதுக்கப்புறம் வினுஷா, இவங்களெல்லாம் பயங்கரமாக புல்லிங் பண்ணி பயங்கரமாக பாடி ஷேமிங்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அதை அவங்க ரொம்ப நார்மலைஸாக சொல்கிறாங்க. அதாவது நிக்சன் வந்து வினுஷாவை பண்ணது வந்து வெறும் பாடி ஷேமிங் மட்டும்தானா. பாடி ஷேமிங் யாரையுமே பண்ணக்கூடாதான். அவன் பண்ணது வந்து அக்கான்னு சொல்லிட்டு ஒரு அக்காவை வந்து இப்படி தான் இந்த ஆங்கிளில் தான் பார்ப்பாங்களா, அதுவே மிகப்பெரிய தவறு. அதை நம்ம வந்து பாசிட்டிவாக பார்க்கணுமா. அதை வந்து நீங்கள் எல்லோரும் பாசிட்டிவாக பாருங்கள், இனிமேல் இதை யாருக்கும் பண்ணக்கூடாதுன்னு இதுலேருந்து நீங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. இதை எப்படிங்க பாசிட்டிவாக பார்க்க முடியும்? அவன் பண்ணது அயோக்கியத்தனம். அதை கேட்டுட்டு நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு அவனை கையை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தீங்க அந்த நேரத்தில். பட் நீங்கள் வந்து அதுக்கு அவன் மன்னிப்பு கேட்டால் சரியாக போச்சுங்கிறீங்க. அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம். அதை வந்து சரியான முறையில் கண்டிக்கலான்னு நினைக்கிறேன். அதை கேட்க போன அர்ச்சனாக்கும் உன்னை வகுந்துருவேன், கிழிச்சிருவேன், சொருகிருவேன் அப்படின்லாம் பேசினான் அந்த பையன். நீ ஒரு பொம்பளையா, மூஞ்ச பாரு அப்படின்னா. இவன் என்னமோ ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரியும் மனசில் நினப்பு, உனக்கு மன்மதராசான்னு நினப்பு. ஸோ அந்த பையன் அப்படி பண்ணால் அதுக்கு அவனுக்கு ஒழுங்கான ஒரு
தண்டனை கிடைக்கல. பட் மக்கள் வந்து அவனை வெறுத்தது தான் தண்டனை. அவன் வெளியில் தலகால் காட்ட முடியாத அளவுக்கு அந்த புள்ளி கேங்கை வந்து மக்கள் வெறுக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு நியாயமான தண்டனைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவங்களால இன்னும் வந்து வெளியில் வந்து பேட்டி கூட கொடுக்க முடியல. மாயா பூர்ணிமானால அவங்க பண்ண அராஜகம், அயோக்கியத்தனம், வன்மம், எவ்வளோ அராஜகம் பண்ணாங்க. ஸோ அந்த அராஜகத்துக்கு தான் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு பரிசு கிடச்சிருக்கு. இதில் வந்து இவர் சொல்கிறாரு, ஜோ மைக்கேலு நிறையா பேருக்கு அங்கே போயிட்டு வெயிட்டு குறைஞ்சிருச்சு, நிறையா பேர் மன உளைச்சலாகி தெரப்பிக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. நான் வேணால் ஒரு பேர் சொல்லவா, பூர்ணிமா தெரப்பிக்கு போயிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற வியூவர்ஸு அந்த ஆடியன்ஸ்லாம் இன்னும் நிறைய தடவை போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நமக்கு என்னமோ இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பகை மாதிரியும் இவங்க கெட்டு போகணும்னு நம்ம நினைக்கிற மாதிரியும். நீங்கள் பிக் பாஸ்க்குள்ளே நடந்த விஷயங்களுக்கு தானே நம்ம இது பண்ணுறோம். வெளியில் தெரப்பி போகிறது போகாதுங்கிறது வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே உள்ளவனை எப்படி நடத்துனீங்க, உள்ளுக்குள்ளே எவனையாவது மனுஷனாக நடத்துனீங்களா? எல்லோரும் எவ்வளோ சீப்பாக கேவலமாக ஒருத்தனை கரப்பாம்பூச்சிங்கிறீங்க, ஒருத்தனை வந்து மிக்சருங்கிறீங்க. எதை கரப்பாம்பூச்சின்னா அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, டைனாசர் இருக்குல்ல, டைனாசர்லாம் அழிஞ்சிருச்சு, கரப்பாம்பூச்சிங்கிறது அழியாது, அது அப்படியே அடாப்ட் ஆகி எந்த காலத்துலேயும் உயிரோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி இவன் சாகாமல் இருக்கான், எலிமினேட் ஆக மாட்டேங்கிறான் அப்படின்னு எவ்வளவு கேவலமாக அவனை இது பண்ணீங்க. அவனை அப்புறம் ஒருத்தன் வந்து மாஸ்க் கேட்குறான், அவன்கிட்ட பிராவை தூக்கி காமிக்கிறீங்க. எவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டீங்க. எவ்வளோ ஒரு அடாவடியாக ஒரு காலேஜில் ரேக்கிங் பண்ணுற மாதிரி எவ்வளவு எல்லோரும் ஒரு மனுஷனாகவே நீங்கள் நடத்தலை. யுகேந்திரன் மாதிரியான ஒரு ஆளெல்லாம் எவ்வளோ கேவலமாக நடத்துனீங்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல, வெளியிலேருந்து வந்த கெஸ்டெல்லாம் எவ்வளோ கேவலப்படுத்துனீங்க. அந்த டைரக்டர் வர்றாரு, அவரெல்லாம் எவ்வளோ அசிங்கப்படுத்தி லேபிள்னு அந்த வெப் சீரிஸ் பண்ணிவிட்டு, அவர் ஏற்கனவே படங்கள்லாம் எடுத்தவர், கபாலி படத்துலலாம் பாட்டு எழுதினவர் அருண்ராஜ் காமராஜ், அவரை எவ்வளோ கேவலப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்தி, மாயாவும் அந்த அண்டாவர்மா, உருப்படாத அண்டாவர்மா, அவன்லாம் பிக் பாஸ் போனதே யாரும் மதிக்கவே இல்லை. அவன் அன்னபாரதி அந்த எழுத்தாளராக ஒரு கதை சொல்லி, அவர் இவங்க 3 பேரும் பிக் பாஸ் போயிருக்காங்க, போய் எந்த யூஸுமே இல்லை, அவங்க போனதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. பிக் பாஸுக்கு முன்னாடியும் அண்டாவர்மா அப்படி தான் இருக்கான், பிக் பாஸுக்கு அப்புறமா அந்த அண்டாவர்மா அப்படி தான் இருக்கான். மாயாவுக்கு அண்டா தூக்குனதை தவிர அவன் ஒன்றும் உருப்படியாக பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து ஃபோனில் யாரோட பேசுனீங்கன்னு கேட்டாங்க. ஸோ வெளியில் வந்து ரசிகர்கள் எனக்கும் அர்ச்சனாக்கும் ஆகவே ஆகாது, நான் அர்ச்சனாவை புட் டவுன் பண்ணேன், அதே மாதிரி பிரதீப்புக்கு எனக்கும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் அர்ச்சனாவோடையும் பிரதீப்போடையும் தான் ரொம்ப க்ளோஸ் ரேப்போடு இருக்கேன். அர்ச்சனா வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஃபோனில் பேசுகிறாங்க, நானும் அவங்களும் பேசினோம். ஸோ அவங்க வந்து உள்ளுக்குள்ளே நடந்த விஷயங்கள், அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சில டிப்ஸு கொடுத்தாங்க, ஃப்யூச்சரில் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி 2 பேருக்கும் நல்ல பாண்ட் இருக்குது இப்போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதாவது டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு அவர் நக்கலாக வந்து, நான் அர்ச்சனாவை பற்றி கேட்கல, நான் வந்து சரவண விக்ரமை பற்றி கேட்குறேன் அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் அவங்களை டக்குன்னு ஒரு பேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ரியல் டைட்டில் வின்னர் அர்ச்சனாட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. ஸோ ரியல் டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படிங்கிறது அது வந்து ஏன்னா நக்கலாக சொல்கிறாங்கல்ல டைட்டில் வின்னர்னு சரவண விக்ரம, அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரதீப்போட பேசினேன். பிரதீப் வந்து ஊட்டிக்கு டிக்கெட் போடு, நான் ப்ளே ஸ்டேஷனோட வந்துடுறேன் அப்படின்லாம் சொன்னாராம், ஜாலியாக பேசினாராம், அதை சொன்னாங்க. அப்புறம் விசித்ரா 2 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காங்க, அவங்க அம்மாட்ட ஜாலியாக பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொன்னாங்க. ஸோ அதனால் அர்ச்சனாவோட எந்த இதுவும் இல்லை. ஏன்னா அந்த நாங்கள் இது போட்டோம், அர்ச்சனா ஜெயிச்சதுக்கப்புறமா ஒரு ரீல் போட்டோம் அர்ச்சனா பண்ண அட்வைஸை. ஸோ அதுவே நாங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணி போட்டதே நாங்கள் அவங்கள்ட்ட சாரி கேட்டது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. கரெக்டு, அட்லீஸ்ட் இப்போயாவது புரிஞ்சு அவங்க பண்ணாங்களே, அது வரைய ஓகே. ஆஸ் ஃபார் அஸ் அர்ச்சனா இஸ் கன்சர்ன் அது ஓகே அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும்.